சுவாமிநாத காவலர் விநாயகர். கும்பகோணம் சுவாமிமலையில் சிவன், கந்தனே, நீ பிரம்மனை பிரணவ பொருள் கூறாததால் சிறையில் அடைத்தாய், அதன் பொருள் நீ அறிவாயா என்று கேட்டார். அதற்கு கந்தனோ, பொருள் கேட்க வேண்டுமானால் கேட்க வேண்டிய முறையில் கேட்கத் தயாரானால் நான் சொல்லத் தயார் என்றார். சீடன் தாழ்ந்த இடத்திலும் குரு உயர்ந்த இடத்திலும் இருந்துதான் உபதேசம் செய்ய வேண்டும். ஒரு சில படங்கள் கந்தன் பீடத்தில் அமர சிவன் கீழே கைப்பொத்தி அமர்ந்து கேட்பது போல் இருக்கும். சில சித்திரங்கள் சிவன் கந்தனை ஏந்திட காதில் ரகசியமாக உபதேசிப்பதாக இருக்கும். கந்தன் பெயரும் சுவாமிநாதனாக மாறிவிட்டது. சிவகுருநாதன் தகப்பன் சுவாமி என்று கூறலாம். இது பரம ரகசிய உபதேசம். உபதேசம் உரைக்கும் பொழுது வேறு எவரும் நடுவில் வரக்கூடாது, கேட்கவும் கூடாது. அதற்கு முருகன் தன் அண்ணனான கணபதியை இரு உருவங்களாக காவல்காரனாக இருக்க வேண்டினான். அண்ணனான கணபதி தம்பி கந்தனுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் காத்திருப்பார். ஒருவர் பெயர் குகவிநாயகர், மற்றொருவர் சாட்சி விநாயகர். சாட்சி தேவைதானே, சிவன் பின்பு மறுக்க கூடாதல்லவா? இவ்வுருவங்கள் சுவாமிமலையில் இல்லாதது வியப்புதான். இந்த இரட்டை விநாயகர்களை பூந்தோட்டம் அருகே உள்ள திருப்பந்துறை சிவானந்தேஸ்வரர் கோவிலில் காணலாம். இவ்வாறு திருப்பந்துறை தலபுராணம் கூறுகிறது. பிரணவ உபதேசம் கேட்ட சிவனும் ஆனந்தம் அடைந்தார். ஆகையால் அவர் பெயர் சிவானந்தேஸ்வரராக ஆகிவிட்டது. மேன்மை